சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை கொண்ட கிருஷ்ணசாமி அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? இதுவரை ஒரு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்ல பெற முடியாத நிலை இருக்கு. வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? மாநில மாநாடு எத்தனை நபர்கள் வருவாங்க? அதாவது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்தே தீர்மானிக்க கூடாது. இந்த கட்சி உருவாவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் சூழல் இருந்தது, சமூக சூழல் இருந்தது, பொருளாதார சூழல் இருந்ததுங்கிறது முதல்ல கணக்கில் விடணும். 1995 கொடியங்குளம் சம்பவத்துக்கு முன்பு, 1995 கொடியங்குளம் சம்பவத்துக்கு பின்பு என்று இரண்டாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுக்கணும். 95க்கு முன்பு வரையிலும் தமிழ்நாட்டில் பல சாதிய கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறது. 1957 இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டு, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் 2500க்கு மேற்பட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் அந்த கிராமங்களில் வாழவே முடியாமல் ஆடு மாடுகளோடு வெளியேறக்கூடிய சூழ்நிலையும் பல இடங்களில் மதமாற்றமும் நடைபெற்றது. அதே போல 1989 போடி மீனாட்சிபுரம் கலவரம், அதுக்கு பிறகு அதே போல் 1992 பல கலவரங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு சாதிய மோதல் நடந்தால் உடனடியாக மதமாற்றம் ஒன்றுதான் தீர்வாக அந்த மக்களுக்கு அதுவில் இருந்தது. 95 கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு, புதிய தமிழகம் கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் கூட, ஒரு இடத்தில் கூட, ஒரு நபர் கூட எங்களுக்கு சாதிய கலவரத்தின் காரணமாக நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பில்லை, எங்களுக்கு ஆதரவில்லை, ஒருவரும் எங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்பதற்காக ஒரு சிங்கிள் பர்சன் கூட மதமாற்றம் நடைபெறலை. இதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கள அளவிலான வெற்றி ஆச்சுங்களா. கொத்து கொத்தாக இப்போ எத்தனையோ கிராமங்கள் 1980 ஜனவரியில் 6 மாத காலம் அப்பொழுது ஏடிஎம்கே ஆட்சி, எம்ஜிஆர் அவர்கள். அப்போ 6 மாத காலத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் மக்கள் மதம் மாறி சென்றார்கள். மீனாட்சிபுரம் கலவரம் ஒரு சாதாரண கலப்பத்திற்காக இருந்தது. ஆனால் கிராமந்தோறும் சென்று மக்களுடைய உரிமைகளை, சுதந்திரம், சமத்துவம், சகோதர உரிமைகளை நிலைநாட்டி இன்னைக்கு தாங்கள் யார், அதாவது தங்களுடைய வலிமை என்ன, தங்களுடைய பூர்வீகம் என்ன உணர்த்தி நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு அடிமை மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக தான் நான் பேர் மாற்றதும் கூட சொல்கிற போது, இந்த பட்டியல் வெளியேற்றம்லாம் சொல்லுகிற போது இடஒதுக்கீடு போயிட்டதெல்லாம் எல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்காக போய்விடும் என்பதற்காகவோ அல்லது அதுக்காக இல்லை, இந்த சமுதாயத்தினுடைய முதல்ல எண்ணமே வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த மக்கள் தாங்கள் தாழ்ந்தவர்கள், நமக்கு யாருமே ஆதரவில்லை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டிருந்தது. அதை தவிடுபொடியாக்கி இன்னைக்கு அந்த மக்கள் போராடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோன்னா, அது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்னைக்கு வட தமிழகத்திலையும் இன்னைக்கு தேவேந்திரோட மக்கள் உருவாக்கப்பட்ட அந்த சிறுபொறி தமிழ்நாடுங்க வர வச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த இடத்துலையும் ஒரு கிராமத்தில் கூட மதமாற்றம் நடக்கலை. அந்த மக்கள் தங்களுடைய அடையாளத்தோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது புதிய தமிழகம் தான் காரணம். இதுதான் புதிய தமிழகத்தினுடைய வெற்றி. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1996 சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு வரையும் 40,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் ரெட்டட்டமில் இருந்ததுங்க. இன்னைக்கு எங்காவது மறைவிடமாக ஏதாவது ஒரு சில கிராமங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் அது மிக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் அப்பொழுதெல்லாம் கோயில்களுக்குள்ள வழிபடுவதே மிகப்பெரிய பிரச்சனை. கண்டதேவியில் தேர்வடம் பிடிச்சு இருக்கிறதுக்கு உரிமை இல்லை. நான் நீதிமன்றம் சென்று அந்த உரிமையை நிலைநாட்டினோம். இன்று அன்னைக்கு மக்கள் தங்களுடைய வரலாற்றை உணராமல் இருந்தார்கள். இன்னைக்கு அந்த மக்களுடைய பூர்வீகம் உணர்த்தப்பட்ட காரணத்தான் தேவேந்திரோட எந்திரிச்சு நிற்கிறாங்க. இது கூட கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டம் பரமக்குடியார்குடி இளமனூர் என்ற கிராமத்தில் ஒரு போர்டு வச்சாங்க ஆச்சுங்களா. அது அவங்க சொந்த இடத்துல வச்ச போர்டு வச்சாங்க. அந்த போர்டையும் கூட இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உடைச்செறிஞ்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் கிளந்தெடுந்து அவர்கள் அவங்க போர்டு வச்சுக்கிறாங்க, நம்ம சொந்த இடத்துல வைக்கிறோம், அப்போ நம்முடைய அடையாளம் இருக்கணுங்காக அடையாளத்துக்கான போராட்டம் நடத்துகிறார்கள். இதெல்லாமே புதிய தமிழகம் கட்சி கள அளவில் அவர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள், இந்த மண்ணுடைய மக்கள் என்ற உணர்வு இடத்துல இருக்குது.
அதே போல் 95க்கு முன்பு வந்து தமிழ்நாட்டினுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா 40-50% குறைவாக தான் இருந்தது. தமிழ்நாட்டுடைய போலிங் இன்க்ரீஸ் ஆனதே தென் தமிழகத்தில் வந்து புதிய தமிழகம் கட்சி வந்த பிறகு தான் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எங்களுடைய புரட்சி அப்படிங்கிறது வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அல்ல, சமூக புரட்சியை வந்து அதாவது இயேசு காலத்தில் நடந்ததை விட, புத்தர் காலத்தில் நடந்ததை விட, காந்தி காலத்தில் நடந்ததை விட, பெரியார் நடந்ததை விட மிக அதிகமான சமூக மாற்றம் வந்து புதிய தமிழக கட்சியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறது வந்து தேர்தல் நேரத்தில் நாம் வந்து அது கூட்டணிகள் அதெல்லாம் மாறுது. நாங்களும் தனிச்சே வந்து 96 வெற்றி பெற்றேன். 2011 கூட்டணி போனோம். அதுக்கு பிறகு சில நேரங்களில் கூட்டணிகளுடைய காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் சில நேரங்களில் அது வெற்றி கொடுக்குது, வெற்றி இல்லாமல் இருக்குது. மற்றபடி அது எல்லாம் தீர்மானிக்கக்கூடியது. சமூகத்தில் புதிய தமிழகத்தால் எந்த சமுதாயம் வெளிப்பட்டது, இன்னைக்கு அவங்க ரைட்ஸுக்கு போராட முடியும், அதாவது உரிமைக்கு போராட முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. கடந்த காலங்களில் போராடவே முடியாத இருந்தது. இப்பொழுது உரிமைக்கு போராடக்கூடிய நிலைகள் வந்தது.